எனக்கு பாலக்காடில் ஒரு கெஸ்ட் மேக்கப் புக்கிங் இருந்தது. ஸோ நான் மார்னிங் ஏர்லியாகவே கிளைண்ட்டோட பிளேஸ்க்கு ரீச் ஆகிட்டேன். ஸோ அங்கே போனதும் அவங்க ரிச்சுவல்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். தென் எனக்கு கிளைண்ட் தனியாக அவங்க ரூம் அலோகேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நான் ரூம் செக்இன் பண்ணிவிட்டு அங்கே போய் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நான் அந்த ரூம் வியூவை பார்த்துட்டு இருந்தேன். இது ஆக்சுவலாக பிராமின் வெட்டிங். ஸோ உங்களுக்கு நிறைய ரிச்சுவல்ஸ் இருந்தது. ஸோ கிளைண்ட் வந்தோடனே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் முடிச்சுட்டு தென் அவங்களோட நெக்ஸ்ட் ஈவெண்ட்கான சாரீஸ் எல்லாம் ப்ரீ பண்ணி பக்காவாக செட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் நான் லஞ்ச் முடிச்சு டேரெக்டாக கிளைண்ட் பிளேஸ்க்கு போயாச்சு. பிகாஸ் எங்களுக்கு ஒரு 7 to 8 மெம்பர்ஸ்க்கு சாரீ ட்ரெப்பிங் ப்ளஸ் அவங்களுக்கு கெஸ்ட் மேக்கப் எல்லாமே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஈவினிங் ரிசப்ஷன் அப்படிங்கிறனால எங்களுக்கு சுத்தமாக டைம் இல்லை. அண்ட் இவங்க எல்லாருமே யூஎஸ் கிளைண்ட்னால யாருக்குமே வந்து சாரீ பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ டேரெக்டாக போய் ஆன் ஸ்பாட்டில் தான் ப்ளீட் பண்ணி ட்ரை பண்ண வேண்டியதாக இருந்துச்சு எங்களுக்கு. என்னோட கிளைண்ட் எல்லாருமே ரொம்பவே ஸ்வீட்ங்க. பிகாஸ் எனக்கு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க. அண்ட் நிறைய பேர் என்னால் வீடியோ எடுக்க முடியல கொஞ்சம் ப்ரைவசினால. எனக்கு ஒரு ஹெக்டிக்கான டேவாக இருந்துச்சு. ஸோ ரூமுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் 4 o'clock போல் நாங்கள் வென்யூக்கு கிளம்பிட்டோம். பிகாஸ் முகூர்த்தம் கொஞ்சம் ஏர்லியாக இருந்தனால. அண்ட் எனக்கு ப்ரீவியஸ் டே போலவே எனக்கு ஒரு 7 to 8 மெம்பர்ஸ்க்கு சாரீ ட்ரெப்பிங் அண்ட் ஃபேஸ் மேக்கப் இருந்துச்சு மார்னிங் செஷன்லேயும். அது எல்லாமே நீட்டாக அவங்களுக்கு பண்ணி கொடுத்து முடிச்சிட்டேன். அண்ட் லாஸ்ட் மினிட்ல எனக்கு ஒரு மடிசா ட்ரெப்பிங் வந்துச்சு. ஸோ அதுவே கிளைண்ட் கேட்ட மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன். அவங்க ரொம்பவே ஹாப்பி. அவங்க ஃபேஸை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ ஸ்மைலிங்கோட ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் என் கிளைண்ட்ஸ் எல்லாருமே பாசிட்டிவான ஃபீட்பேக்கும் காம்ப்ளிமெண்ட்ஸும் கொடுத்தாங்க. இந்த டேவும் சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு.